சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்கள். சீயோன் என்றால் சபையை குறிக்கும். சபைக்குள்ள வந்தும் துயரம் நீங்களையா? சீயோன் உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பட்டணம். சங்கீத புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், ரொம்ப வடிவான பட்டணமா சீயோன். அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்குதான். சீயோன் உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும். சீயோன் உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா இப்போ அது எப்படி இருக்குதா? சீயோனிலே துயரப்பட்டவர்கள், உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய இந்த பட்டணம் இப்போ எப்படி இருக்குதா? துயரத்தில் இருக்குதா. சீயோனிலே துயரப்பட்டவர்கள். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு சீயோனிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துதல். சீயோன் என்றால் சபையை குறிக்கும் என்று சொன்னேன். சபையில் இருக்கிற அநேகர் துயரத்தில் வாழ்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்கிற உங்களிலும் கூட சபைக்குள்ள வந்தும் துயரம் போகல, துயரத்தில் வாழ்கிற மக்கள் உண்டு. இந்த துயரத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க போறாரா. அப்புறம் ஆனந்த தைலம், துயரத்தை நீக்கி ஆனந்த தைலம் கொடுப்பாரா. துதியின் உடை கொடுப்பாரா. அவர்களை நிலைநாட்டுவாரா, மகிமைக்கென்று நிலைநாட்டுவாரா. They shall be established for his glory. துதியின் உடை, garment of praise, oil of joy, ஆனந்த தைலம். சீயோனிலே துயரப்பட்டவர்கள். உலகத்துக்கு பூரா மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய சீயோன் அது என்னவா இருக்குது? துயரமா இருக்குது. இப்போ உங்களில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற அநேகர் துயரமாக தான் இருக்கிறீங்க. நான் சொன்னேன், பிரசங்கிமார்கள் கையை வைத்து அல்லேலூயா சொல்லு, மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லேலூயா சொல்லணும் போது நிறைய பேர் தூக்கி அல்லேலூயா சொல்லுவீங்க. நிஜமாக சந்தோஷமாக அல்லேலூயா சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். சும்மா ஒரு பேருக்கு ஒரு சும்மா ட்ரை பண்ணி உதட்ட அப்படி சிரிக்கிற மாதிரி காட்டி என்ன சொல்கிறவங்களுக்காகவாது கையை தட்டணுமே அப்படின்ட்டு தான். am I right? Do you really have the real joy? சொல்லுங்க, எத்தனை பேர் உண்மையான ஒரு ஆனந்தம் இருக்கிறது? ஆனந்த தைலம், துதியின் உடை. ஆனந்த தைலம், துதியின் உடை ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். we appear to be happy. ஓகே, சபைக்குள்ள வந்தும் துயரத்தோடு வாழ்ற மக்கள், அவங்களை இன்னைக்கு கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அவங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த விரும்புகிறார், அவங்களை சீர்படுத்த விரும்புகிறார். அவங்களுடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க விரும்புகிறார். அவங்களுக்கு துதியின் உடையை கொடுக்க விரும்புகிறார். நன்றாய் கவனிங்கள். ஒவ்வொரு நபருக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்க உண்மையாகவே ஆனந்த தைலத்தில் இருக்கிறீங்களா, துயரப்படுறீங்களான்னுட்டு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும், மாற்றம் ஏற்படணும். இந்த துயரத்தை என்னையோடு ஒழிச்சு கட்டணும், துயரத்தை என்னையோட ஒழிச்சு கட்டணும். ஓகே, சீயோனுக்கு வந்த பிறகு துயரமா வாழ்வதற்கு என்ன காரணம்? அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரணம் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அப்ப சீயோன்ல யார் இருக்கிறாங்களா? அப்ப அர்த்தம் என்ன? சபைக்குள்ளும் பாவிகள் இருக்கிறார்கள். சபைக்கு வந்துட்டதுனால எல்லாம் செயின்ட் ஆயிடல, செயின்ட் ஆவதான் அழைச்சாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, கொரிந்து பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்று எழுதுறாரு. சபையில் உள்ளவங்களாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க தான். ஆனா இன்னும் பரிசுத்தவான்களா என்ன பண்ணல, மாறல. சீயோனில் யார் இருக்கிறா? பாவிகள் இருக்கிறாங்க. இதனாலதான் துக்கம். உங்க துக்கத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? பாவம். பாவம் செய்கிறவர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது.
வெளியில சிரிக்கலாம், வெளியில ஸ்மைல் பண்ணலாம், வெளியில கையை தட்டலாம். Those who live in sin, they cannot be happy. They cannot be happy. அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து வச்சார். ஏதேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? இன்பம் என்ற அர்த்தம். The word Eden means pleasure. அந்த ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல தான் கொண்டு வந்து வைத்தார். ஆனா அவங்க கீழ்ப்படியாது போயிட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிடவானாங்க, சாப்பிட்டுட்டாங்க. உங்க கண்ணுக்கு அது வெரி ஸ்மாலா தெரியலாம். பழம் சாப்பிடவானாலும் சாப்பிட்டான், பெரிய குத்தமா? ஆதாம் என்ன விபச்சாரமா பண்ணிட்டான்? ஆதாம் என்ன கொலையா பண்ணிட்டான்? கொள்ளையா அடிச்சுட்டான்? ஐ டெல் யூ ஆண்டவர் ஒன்னு சொல்லுவாரு, ஒரு தடவை நீ கீழ்ப்படிச்சிட்டுனா ஓகே, கீழ்ப்படியலன்னா இஷ்டத்துக்கு விட்டுருவாரு. கீழ்ப்படியலன்னா ஆமா, அதுதான் பாவமே. டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் சின். நம்மள அநேகர் அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் சின். ஆண்டவர் வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் that itself is sin. அதுவே பாவம்தான். நீ கொலை செய்யணும்னு அவசியம் இல்லை, கொள்ளடிக்கணும்னு அவசியம் இல்லை, விக்கிரகாரான பண்ணாதான் பாவம்னு கிடையாது. எனி டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் சின். எந்த கீழ்ப்படியாமையும் பாவம்தான். உங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரிவது ஆண்டவர் பார்வையில பெருசா இருக்குது. உங்க கண்ணுக்கு இது தப்பு இல்லைன்னு நினைப்பீங்க, அது ஆண்டவர் பார்வையில தப்பா இருக்கும். ரொம்ப கவனமா கேட்டுங்க. யூ ஆர் டீலிங் வித் காட். இட்ஸ் காட்ஸ் மேட்டர். இது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறீங்க நீங்க. இது பெரிய தப்பா? அவன் பண்ணலையா அப்படின்னு கேட்கறீங்க. நோ 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 நோ. சியோனிலே உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சபையில உள்ள மக்கள் அவர்கள் துயரப்படுவதற்கு முதல் காரணம் பாவம். அது பாவம் என்றால் முதல் பாவம் என்ன பாவம்? கீழ்ப்படியாமை. எனி டிஸ்ஒபீடியன்ஸ். பாலாம் என்ற ராஜா பேலியாமிட்ட ஆள் அனுப்புறான், இந்த இஸ்ரவேல் மக்களை சப்ஜெக்ட் போடணும். இந்த பேலியாம் ரொம்ப சின்சியர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இப்படி கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு போக வேண்டாம்னார். நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் மறுபடியும் அந்த பாலாக் என்ற ராஜா வெகுமதியை நிறைய கூட்டி கொடுத்து மறுபடியும் பேலியாமிட்ட அனுப்புறான். அவங்க மறுபடியும் பேலியாமிட்ட கேட்கிறாங்க. ரெண்டாவது நாள் பேலியாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், போகட்டுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? பைபிள் படிச்சிருக்கிறீங்க. ரெண்டாவது தடவை கேட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? போன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனமா கேட்டுங்க. Once it is written in the Bible, if you are asking for the second time, God will permit you. ஏன் தெரியுமா? நான் தான் சொல்லிட்டேன், திரும்ப கேட்கிற. அப்போ மனசுக்குள்ள சொல்லு, அதை செய்யணும்னு ஆசைப்படுற. யூ கேரி ஆன். ஏன் கேட்கிற? எல்லாரும் நல்லா கேட்டுங்க. டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் சின். இன்றைய திருச்சபையில அதிகமாய் காணப்படுகிற பெரிய பாவம் கீழ்ப்படியாமை. ஆனால் அது உங்கள் கண்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம். எனவேதான் சபையிலே வல்லமை இல்லை. The churches are weak and powerless. இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டிய சபை, இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய சபை இது துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் கீழ்ப்படியாமையே. ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கீழ்ப்படியாம இருக்குது. I tell you plain blank, everyone is having some sort of disobedience. வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், உங்கள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். Any kind of disobedience, every one of you are having some sort of disobedience. அதனால்தான் மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி ரியல் ஜாய் எப்பதான் வரும்? நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க பார்க்கலாம், கீழ்ப்படிஞ்சு பாருங்க பார்க்கலாம், உடனே மாற்றம் வரும். அவன் என்னென்னவோ பண்றான், அதெல்லாம் விட்டுட்டீங்க. இது ஒண்ணே ஒண்ணு என்ன பிடிச்சிட்டு வம்பு பண்றீங்களா? ஒரு பலூன் வெடிக்க எத்தனை ஓட்ட போடணும்?
ஒரே ஒரு ஓட்டை. ஒரு கப்பல் கடலிலே மூழ்குவதற்கு அந்த கப்பலில் எத்தனை ஓட்டை போட வேண்டும்? ஒரு ஓட்டை போதும். ஒன் பிளண்டர், ஒன் disobedience, whether it's small or big, ஒரு கீழ்ப்படியாமை உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடும். சீயோனிலே துயரம் ஏன்? அடிப்படை காரணம் பாவம்தான். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஏசாயா 1:27 சொல்லப்பட்டிருக்குது, அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிறார். சீயோனுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சீயோனுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஐயோ, நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், என்கிட்ட கீழ்ப்படியாம இருக்குது. என்ன செய்யலாம்? முதல்ல மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பிடுங்க. அவர் உன்னை திருப்புறதா இருந்தா எப்பயும் திருப்பி இருப்பாரு. ஏன் உன்னை பார்த்து திரும்பன்னு சொல்றாரு? நீதான் திரும்பணும். இல்ல என்னால முடியல. நோ நோ, who said that? அது யார் சொன்னது? ஒரு ஆள் மேல கோச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு உறுதியா இருக்கிறல்ல, இருக்கிறியா இல்லையா? சும்மா அண்ட புழுகு ஆகாச புழுவெல்லாம் விடாத. ஒருத்தனுக்கும் உனக்கும் பகை, யாரோ ஒருத்திக்கும் உனக்கும் பகை. அவங்க கூட பேச மாட்டேன், போன் கூட பண்ண மாட்டேன், விசாரிக்க மாட்டேன்னு முறைச்சுக்கிட்டு இருக்க முடியுதில்ல? அதே உள்ளத்தை உன் மனசுல தீர்மானம் எடுத்து, இந்த விஷயத்துல நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். ஏன் உன் மனதை அப்படி வைராக்கியமா நல்ல காரியத்தை கொண்டு வர முடியல? அதனால்தான் ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்கள் சொல்றாரு. அவரால் உன்னை திருப்ப முடியாம இல்ல, ஆனா உன் சைடுல உன்னை மனம் திரும்ப சொல்றாரு. ரட்சிக்க ரெடியா இருக்கிறாரு. அவர் சீயோனை ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறார். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீயோனை ரட்சிக்கிறார். உன்னை ரட்சிப்பார், கவலைப்படாத. ரட்சிப்பார், கவலைப்படாத. ஆனா உன் செயல் என்ன பண்ணணும்? உன் மனசை நான் திருந்துறேன், மனம் திரும்புறேன், ஒரு வைராக்கியம் முடிவெடுத்து நான் மனம் திரும்புறேன், கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுத்து பாருங்களேன். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி சபைக்கு வெளியே உள்ள ஒருத்தனை ஆண்டவர் ரட்சிக்க கூடுமானால், சபைக்கு உள்ள வந்த ஒன்னும் ரட்சிக்க மாட்டாரா? ஆனா உன் ஒப்புதல் வேண்டும். உன் ஒப்புதல் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உள்ளத்திலே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்ப நீ உன் சார்பில் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் உதவி செய்வார். மாயையில் மயங்கினோரே தயை தந்து தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றுவார், தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அவர் மாத்த ரெடியா இருக்கிறாரு. ஆனா உங்க சார்பில் நீங்க வில்லிங்னஸ் கொடுத்து ஆகணும். பாவத்தில் விழுவது என்பது வேறு, பாவத்தில் வாழ்வது என்பது வேறு. அநேகருக்கு இதில் வித்தியாசம் தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் வாழ்வது என்பது வேறு, விழுந்து எழுவது என்பது வேறு. விழுந்து எழுந்தவர்கள் உண்டு, விழுந்து விழுந்து எழுகிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த குரூப்ல பார்த்தீங்க, எப்படியா இருந்தாலும் மனம் திரும்பி தான் ஆகணும். பாவத்திலே வாழ்வது என்றால் என்ன? விளக்கம் தரட்டுமா? நான் இவரை திட்டேன், சாரி பிரதர்ன்றேன், இது முடிஞ்சிடுச்சு கதை. உங்க பொருளை திருடிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னா மட்டும் பத்தாது, எடுத்த பொருளை என்ன பண்ணணும்? மறந்துடாதீங்க. இவருடைய சொத்தை என்னத்தையோ பண்ணி என் பேர்ல மாத்திக்கிட்டேன். என்ன பார்க்காதீங்க, நான் அப்படியெல்லாம் பண்ணல, உதாரணம் சொல்றேன். அவருடைய சொத்தை என்னத்தையோ பண்ணி உல்டா பண்ணி கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என் பேருக்கு மாத்திக்கிட்டேன்.
பாவத்தில் வாழுதல். நான் ஒரு நாள் ஜெபம் பண்றேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, டைட்டஸ் உடைய சொத்தை நான் ஏமாத்தி வாங்கிட்டேன், சுத்தப்பட்டு வராது, மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போ, பத்திரத்தை வாங்கு, திருப்பி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா ஆகணும். புரியுதா புரியலையா? பாவத்தில் வாழ்வது என்றால் நிரந்தர பாவம், இர்ரெமடியபிள் சின். ரெமடி ஒண்ணுதான், அதை எந்த முறையில் ரெஜிஸ்டர் பண்ணியோ அதே முறையில் என்ன பண்ணணும்? ஆமா, நல்லிஃபை பண்ணணும், அபிஷியலி நல்லிஃபை பண்ணி ஆகணும். அதே போலதான் தவறான திருமணங்கள் பாவத்தில் வாழ்வது. தவறான திருமணம் செய்தவர்கள் பகிரங்கமாக வாழ முடியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான திருமணம் செய்தவர்கள் பகிரங்கமாக வாழ்வார்கள். தவறான திருமணம் செய்து எங்கேயாவது கிராமத்தில் கொண்டு வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்லுவீங்களே சின்ன வீடுன்னுவீங்கள, உங்க பேர்ல வெளியே கொண்டு வர மாட்டான், அங்கேயே வச்சிருப்பான், தனியே கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. They won't come to the public because you know that you have done a mistake and people also know it's a mistake. Therefore you are not coming to the public. I tell you plain blank. இதெல்லாம் பாவத்தில் வாழுதல். பாவத்தில் விழுதல் என்பது வேறு, பாவத்தில் வாழுதல் என்பது வேறு. Any disobedience is sin. சியோன்ல ஏயா துயரம்? சியோன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இடம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி இருக்கணும் இல்ல, you need to have an everlasting joy. everlasting joy. சியோனின் துயரத்துக்கு காரணம் என்ன? பாவம், கீழ்ப்படியாமை. ஓகே, அதற்கு நிவாரணம் இருக்கிறது. நிவாரணத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம், நாளைக்கு அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். இயேசு ஆயத்தமாயிருக்கிறார் உனக்கு மன்னிப்பை கொடுத்து உனக்கு புது வாழ்வு கொடுக்க. நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். எஸ், ஐ கம் அவுட், ஐ லீவ் இட், ஐ ஒபே. முடிவெடுங்கள். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே வாசிக்கிறோம். பெதஸ்தா குளம் என்று ஒன்று எருசலேமில் இருந்தது. எருசலேமும் சியோனும் ஒன்றுதான். அந்த எருசலேமிலே சியோனிலே பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருஷமாக ஒருவன் படுத்திருக்கிறான். 38 வருஷம் படுத்திருக்கிறான். எப்போது வந்தான் என்று தெரியவில்லை. சின்ன பையனா இருக்கும்போது கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டாங்க, ஒருவேளை வாலிபத்தில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அங்கே அந்த குளத்தில் போய் படுத்துக்கிட்டடா, தேவதூதை வந்து கலக்குவான், உடனே எழுந்து போய் குளிச்சுட்டு சரியாயிடுவனிட்டு. இது எப்படி ஆகுமோ, இந்த வியாதி எப்படி முடியுமோ? எவ்ரி சிக் பர்சன் வில் பி worried about his own sickness. நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பரிகாரி என்று சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லுகிறார். சுகவாழ்வு உனக்கு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். சுகம் என்ற வார்த்தை வேதாமத்தில் 1008 தடவை வருகிறது. ரட்சிப்பு என்றால் கிரேக்க மொழியிலே சுகம் என்று கூட அர்த்தம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யூ கேன் கிளைம், போல்டா கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே, சுகம் என்னுடைய அப்பம், சுகம் பிள்ளைகளின் அப்பம், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். யூ நீட் டு யூஸ் யுவர் இண்டிவிஜுவல் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும், அறிக்கையை பயன்படுத்த வேண்டும். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பம் தேடி தவிக்கிறார்கள் சியோனில் உள்ள மக்கள். புலம்பல் புஸ்தகம் முழுவதுமே சியோனின் கதைதான். நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். புலம்பல் புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். புலம்பல் புஸ்தகம் முழுவதுமே சியோனிலே மக்கள் படுகிற பாடுகளை குறித்த விளக்கம்தான் அது. சியோனிலே கஷ்டப்பட்ட மக்கள் புலம்பின புலம்பல் தான் புலம்பல் புஸ்தகம். அங்கே வாசிக்கிறோம், அப்பத்துக்கு அலைந்து வறுமையினால அவர்கள் துயரப்படுகிறார்கள். இங்கும் கூட அநேகர் இருக்கிறீர்கள் வறுமையிலே துயரப்படுகிறவர்கள். சபையிலே அநேக மக்கள் வறுமையிலே வாழ்கிறார்கள். இங்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகர் வறுமையிலே வாழ்கிறீர்கள். உங்கள் வறுமையை மாற்றிக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது. இயேசு மாற்றுவார். இயேசு மாறாதவர். நமது சபையில் ஒரு ஐயா இறந்தார். அந்த ஐயா வீட்டுக்கு முதல் முறை போயிருந்த போது அவரை பார்த்து கேட்டேன், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். சொன்னார், சுமை தூக்குற தொழில், லோட்மேன் என்று சொன்னார்.
ஒரு ஆள் பார்ப்பதற்கு ரொம்ப மெலிவா இருப்பார், ரொம்ப பலவீனமா இருப்பார். எவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்குவேன்னு கேட்டேன். 80 வரலும் தூக்குவோன்னாரு. நான் அவரை பார்த்தேன், பாவம் நீங்களே பலவீனமா இருக்கீங்களே, ஒரு 50 கிலோ கூட இருக்க மாட்டீங்களே, 80 கிலோ எப்படி தூக்குவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது தூக்குறப்ப என் மனைவி என் பிள்ளைகளை நினைச்சுக்குவேன், தூக்கினாதான் உங்களுக்கு சாப்பாடு, அப்படி நினைச்சிட்டு தூக்கிட்டு வரான். வறுமையில் வாழ்ற மக்கள் இருக்கிறீங்க. சீயோனுக்கு வந்த பிறகும் வறுமை மாறவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். விசுவாசியுங்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி கர்த்தர் ஜனங்களை போஷித்தார். வனாந்தரத்திலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் உன் வறுமையை மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார். சீயோனிலே துயரப்படுவதற்கு காரணம், முதல் காரணம் பாவம், இரண்டாவது காரணம் வியாதி, மூன்றாவது காரணம் வறுமை. சங்கீதம் 137 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 137. இவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் ஆரம்பித்திலிருந்து கானானுக்கு போகிற வரை பல தோல்விகள், பல அடிகள் வாங்கினார்கள். அதற்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, அவருடைய கீழ்ப்படியாமைதான். இப்போதும் இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைவாசம் போய்விட்டார்கள். கடவுள்தான் இந்த சிறைவாசத்தை அனுமதித்து விட்டார். சிறையிருப்பு, கேப்டிவிட்டி. அதில் வாசியுங்கள். சங்கீதம் 137 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோனின் பாட்டை பாட சொல்லுகிறார்கள். சீயோனில் இருக்கிறவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் பாட வேண்டும். எத்தனை பாட்டு ட்ரை பண்றது தெரியுங்களா? சந்தோஷமா பாடணும், சந்தோஷமா பாடணும். பொங்கி 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 வழியுதேன்னு நாங்க தான் பொங்கிட்டு இருக்கணுமே தவிர மக்களுக்கு பொங்கின மாதிரி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் அநேகர் பல விதங்களிலே சிறையில் இருக்கிறார்கள். விடுதலை இல்லை, விடுதலை இல்லை, உள்ளத்திலே விடுதலை இல்லை. நீ பிசாசை விரட்ட வேண்டிய ஆளு உன்னை பிசாசு விரட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உன்னை கண்டு பயப்படும், நீ அதுக்கு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற. எத்தனை பிலீவர் தெரியுமா இந்த பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்திருக்கிறாங்க. காரணம், பேய் காத்து கருப்பு வந்துருன்றதுக்காக. படுக்கும்போது சிலுவை போட்டு படுக்கிறான், விசுவாசியே படுக்கிறான். என்னன்னு, தலைமாட்டில் ஒரு சிலுவை, சைடில் ஒரு சிலுவை, இப்படி ஒரு சிலுவை. என்னன்னா ஏதாவது வந்துடக்கூடாது என்பதற்காக பயம், பயம். இன்னும் கட்டப்பட்டிருக்கிறாங்க விசுவாசிகள், இன்னும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசிலே துரத்துவார்கள் போட்டுக்குது. இவனை போய் துரத்தாம இருந்தா போதும் இருக்கிறான். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தீங்களா, சீயோனிலே எப்படி இருக்கிறாங்களா? கேர்லெஸ்னஸ். சீயோனிலே நிர்விசாரம். விசுவாசிகள் அநேகர் பரலோகத்தை பத்தி கவலைப்படல. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு செத்தா பரலோகம் போவோமான்னு ஒரு கேள்வியை கேட்கவே அச்சமா இருக்குது. கேட்கிற விசுவாசிக்கு அச்சமா இருக்குது. என்ன பயம் காட்டுறார் பாஸ்டர்ன்றான். பயமெல்லாம் காட்டல, ரியாலிட்டி தான் பேசுறேன். இப்படியே காலம் போய் கொண்டிருக்காது. நிர்விசாரமாய் இராதேயுங்கள். பரலோகத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்ற கவலை உனக்கு வர வேண்டும். இன்றைக்கு மரித்தால் நான் பரலோகம் போவேனா என்ற எண்ணம் வர வேண்டும். ஆண்டவருக்காக என்ன செய்தேன் என்று உன்னை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Do I do the will of the Father? பரலோகத்தின் பிதாவின் சித்தம் செய்கிறேனா? ஆர் do I do my own will and wish? என் சுய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேனா? Do I really please God? தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறேனா? என்னை மாத்திரம் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? அநேக விசுவாசிகள் நிர்விசாரிகளை, வேலைக்கு போவார்கள், வருவார்கள், சாப்பிடுவார்கள், பணம் சம்பாதிப்பார்கள், பரலோகத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், சபையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், ஊழியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். வந்தா பார்த்துக்கலான்னு சொல்வார்கள். வந்தா பார்த்துக்கலாம், நீ யாரையும் பார்க்க முடியாது, நாங்க தான் வந்து பார்த்தாகணும். ஒண்ணு ஞாபகம் வைத்துக்கொள். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு துயரம் வரத்தான் செய்யும். மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை. எரேமியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இல்லைன்னு சொல்லல, இருக்கிறார்னு சொல்லல, சந்தேகமான ஒரு கேள்வி. சீயோனிலே கர்த்தர், இந்த கேள்வி உங்களுக்கே பல நேரத்தில் வருது. அதான் துயரத்துக்கு காரணம்.
கர்த்தர் இருந்தா ஏன் பிள்ளை நடக்குது? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா இல்லையா, என் கூட இயேசு இருக்கிறாரா இல்லையா தெரியலையே. பிறரும் உன்னை பார்த்து கேட்கறான், உன் லைஃப்ல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் இருந்தா ஏன் பிள்ளை நடக்குது? பிறரும் கேட்கிறான், நீயும் கேட்கிற, அக்கம் பக்கத்துலயும் கேட்கிறாங்க. உனக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், என்ன வந்தாலும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம். அந்த இடத்துக்கு இன்னும் வரல. You are unstable. Your faith is fluctuating. உன் விசுவாசம் அப்படி இப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு சர்டனிட்டி கிடையாது, உன் விசுவாசத்துல ஒரு நிச்சயம் கிடையாது. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசாரிப்பாரற்ற சீயோன், விசாரிப்பாரற்ற சீயோன். இந்த துயரத்துக்கு காரணம் என்ன? என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை. எப்ப அண்ணன் தம்பி இருந்து என்னங்க பண்றது? அவனே என்ன கேட்கறான்றான் ஒருத்தன் இப்படி ஒரே ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க என்னை விட கஷ்டப்படுறாங்க, அவங்கள நான் தான் விசாரிக்க வேண்டியதாகுது. எப்போ வந்தால் நல்ல அண்ணன் தம்பி அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களே, இல்லைங்க யாரும் என்ன பார்க்கறது இல்லைங்க, எல்லாம் கைவிட்டுட்டாங்க. விசாரிப்பாரற்ற சீயோன். சபையில் இருக்கிற அநேக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நோபடி கேர்ஸ். நீ நினைச்சிட்டு இருக்காத, பையன் கவனிப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை விட்டுட்டு நீ மனிதனை நம்பிட்டு இருப்பாயனால் அவ்வளவுதான் கதை. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் ஆவி பிரியும், ஒரு நாள் அவனே போயிடுவான். அவனை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்காத. கர்த்தரை தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், சீயோன் ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? துயரத்தில் இருக்குது. சீயோனுக்கு சொல்றார், இத வந்துட்டேன், இத வந்துட்டேன். இயேசு இந்த சீயோனுக்குள்ள நுழைகிறார். எதுக்கு தெரியுமா? ரட்சிப்பதற்காக, இந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காக, இந்த துயரத்தை மாற்றுவதற்காக, சீயோனின் துயரத்தை மாற்றுவதற்காக ராஜா உள்ளே வந்தார். வந்தவர் என்ன செய்தார் தெரியுங்களா? யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்திலே, கொல்கதா மலையிலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு சென்றார். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? சிலுவையிலே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29, 36 வசனங்களை வாசித்து பாருங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சகரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 13:1, இஸ்ரவேலின் பாவத்தை அழுக்கை நீக்குவதற்கு அங்கே ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சியோனில் வாழ்கிற மக்களுடைய துயரத்தை நீக்க இயேசு எங்கே வந்தார்? சியோனுக்கு வந்தார். சியோனுக்கு வந்த அவர் கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய பாவத்தையும் உன் சாபத்தையும் உன் தண்டனையையும் அவர் இங்கே ஏற்றுக்கொண்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனாகி அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையிலே பாவத்தை சுமந்து விட்டார், வியாதியை சுமந்து விட்டார், சாபத்தை வறுமையை சுமந்து விட்டார், சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார். உள்ளத்திலே விசுவாசியுங்கள், இயேசு சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து விட்டார், இனிமேல் நான் பாவத்தை சுமக்க மாட்டேன். இயேசு சிலுவையிலே என் வியாதியை சுமந்து விட்டார், நான் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சாபத்தை சுமந்து விட்டார், நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்கள், நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன்? என் இயேசு சுமந்த பின். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வறுமையிலே வாழ்ந்த ஒருவன் தேவாலயத்திலே அலங்கார வாசலிலே எருசலேமிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பாருங்கள் இந்த கதையை. ஆண்டவர் அவனை ஆனந்த தைலத்தால் நிரப்பி விட்டார், துதியின் ஆடையை கொடுத்து விட்டார், அவன் துயரத்தை மாற்றி விட்டார். அதனுடைய விளைவு என்ன?
குதிக்கிறான். ஆராதனையில் எத்தனை பேருக்கு குதிக்கணும் என்ற எண்ணம் வருது? சொல்லுங்க பால, நிஜமா சொல்லுங்க பால. இன்றையோடு துயரத்தை மூட்டை கட்டி அனுப்பிடணும். இன்றையோடு சாபத்தை, அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த குழப்பத்தை, நிர்விசாரத்தை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுடணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. பரிதமை என்ற குருடன் இயேசுவை சந்தித்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை சுகமாக்கி விட்டார். தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இனிமேல் இதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இயேசுவின் பின்னே ஓட்டமாய் ஓடிவிட்டான். மேற்சட்டியை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு ஆமா, வறுமையை தூக்கி எறிந்து விட்டு ஓட வேண்டும், பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு ஓட வேண்டும், வியாதியை தூக்கி எறிந்து விட்டு ஓட வேண்டும். சபையில் உள்ள எல்லாரும் ஹெல்த்தி, ஹேல், ஜாய்ஃபுல், அனாயிண்டட், துதியின் ஆட. உங்களை பார்க்கிற வெளியில் உள்ள மக்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? தேய், என்னடா இப்படி இருக்கிறான் தம்பி, எங்க போற, என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லணும். இப்போ அவன் நம்மளை கூப்பிடுறான், அப்படித்தானே? ஒரு ஜோசியக்காரன், நல்ல ஜோசியக்காரன், வா உனக்கு மந்திரம் போட்டு பார்த்து உன் விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் கூப்பிடுறானா? உன்னை பார்த்து அவன் என்ன சொல்லணும் தெரியுமா? நீ போற சர்ச்சைக்கு என்ன கூட்டிட்டு போ. இப்படி ஒரு வாழ்வு உனக்கு எப்படி கிடைச்சது, எனக்கும் வாங்கி கொடு அப்படின்ற இடத்துக்கு வரணும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், ஆனந்த தைலம் தருவார், துதியின் உடையை போர்த்துவார், உங்களை நிலைநாட்டுவார். ரட்சிக்கப்படுவர்கள் கர்த்தருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். You shall be established in the church.